நல்லவங்க அவங்க. நானும் நாளை ஹேர் டானிக் போடணும். ஓகே. போடுங்க, நல்லா இருக்கு. உங்களுக்கு நெறைய ஹேர் க்ரோத்தும் ஆகும் பிரவீன். இத நீங்க வீக்லி இப்போ வெயில் காலத்துல 2 தடவ போடுங்க. குளிர்காலம் வந்துச்சுன்னா 15 டேஸ்க்கு ஒன்ஸ் கூட போடுங்க. உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். எனக்கு போதும். இருக்கிற முடிய நான் காப்பாத்திக்கிட்டேன்னா போதும். இங்க கொஞ்சம் அடர்த்தி வந்துடுச்சுன்னா நல்லாருக்கும். வீடியோ போட்டு விடுறேன். லைவ் முடிச்சுட்டு பார்க்குறேன், இல்லைன்னா நாளைக்கு போடுறேன். வெந்தயம் மொள கட்டி வச்சுருங்க. 2 நாள் வெளியே வைங்க. வெந்தயம் அந்த தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஊற வச்சுருங்க நைட்டு. அடுத்த நாள் வந்து தண்ணியை மட்டும் எடுத்து குடிச்சிட்டு அதை அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா, அதே பாத்திரத்தில் தண்ணியை மட்டும் எடுத்துட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா 2 நாளில் அது மொள கட்டிடும். நல்லா இவ்வளோ பெருசாக. அப்புறம் தேங்காய், அப்புறம் சின்ன வெங்காயம், வெந்தயம், ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் ஊற்றுங்க. சைனஸ் இருக்கா? சைனஸ் இருக்குன்னா அப்போ போட வேண்டாம் பிரவீன். சைனஸ் இருக்குன்னா சின்ன வெங்காயம் குளிர்ச்சி, இதுவும் குளிர்ச்சி. நீங்கள் ரோஸ்மெரி ஆயில் மட்டும் போடுங்க. அப்போது நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு ஹேர் மாஸ்கெல்லாம் செட் ஆகாது. சளி தான் பிடிக்கும். ஏன்னா எப்படி இருந்தாலும் உள்ளே இறங்கும்ல. எதை போட்டாலுமே கொஞ்சம் அப்சர்வ் ஆகும்ல. அதனால நீங்கள் இதை போட வேண்டாம். நீங்கள் ரோஸ்மெரி ஆயில் வாங்கி உங்கள் பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்து கடை இருக்குல்ல, அங்கே போனீங்கன்னா, இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வச்சுருப்பாங்க. ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் 500 700 அந்த மாதிரி வரும். அதை வாங்கிட்டு அதை வந்து உங்கள் முடியோட லென்த் எவ்வளோ இருக்குதோ, இப்போ என் அளவுக்கு இருக்குன்னா 5 ட்ராப்ஸ் வரைக்கும் போட்டுக்கலாம். என்னோடது ப்ளவுஸோட முடியும்ல, அந்த இடத்து வரைக்கும் வேஸ்ட் லைன் வரைக்கும் இருக்குது முடி. அப்போ நீங்கள் 5 ட்ராப்ஸ் மேக்ஸிமம் போதும். ஒரு 2 ஸ்பூன், டீஸ்பூன் இல்லை, 2 ஸ்பூன் ஆயில் எடுங்க. அதில் 5 ட்ராப் ரோஸ்மெரி ஆயில் போடுங்க. அப்புறம் அதை வச்சு நீங்கள் லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு குளிச்சுருங்க. அதுவும் கண்டிஷ்னிங் எஃபெக்ட் கொடுக்கும், நல்ல ஹேர் க்ரோத் கொடுக்கும். அதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை லீவ்ஸ் இருக்கா? அதை பவுடர் பண்ணிடுங்க. ட்ரை லீவ்ஸ் இருக்குன்னா அதை பவுடர் பண்ணிடுங்க. பவுடர் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயில் சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அதை வந்து ஹீட் பண்ணிவிட்டு வடியெல்லாம் கட்ட வேண்டாம், அப்படியே வச்சுருங்க. அப்புறம் அந்த பவுட்ரு ஃபுல்லாக கீழே டெபாசிட் ஆயிரும். மேலே அந்த ஆயில் மட்டும் இருக்கும். அது ஒரு வாரம் அந்த மாதிரி வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வடிகட்டினா வடிகட்டுங்க, இல்லைன்னா அப்படியே யூஸ் பண்ணுங்கள். ரோஸ்மெரி லீவ்ஸ் இருக்கா? அப்போ ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? அதை பவுடர் பண்ணி ஆயிலில் மிக்ஸ் பண்ணி தேய்ங்க. அது நல்லா உங்களுக்கு ஹேர் க்ரோத் ப்ரமோட் பண்ணும். சையத் சாதிக், ஹாய் உறவே, சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க சையத் சாதிக்? என்ன சாப்பிட்டீங்க? பாரு, 2000 பேர் இருக்காங்க. அப்படியா? நீங்கள் இப்போ தான் மோர் குழம்பு சாப்பிட்டீங்களா? சூப்பர் சூப்பர். எங்கள் வீட்டில் நாளைக்கு நான் மோர் குழம்பு வைக்கலான்ட்டு இருக்கேன். வெள்ளை பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு வச்சுட்டு முட்டையை பெப்பர் ஆம்லெட் மட்டும் போட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இல்லைன்னா வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுவேன். நாளைக்கு எப்படி புத்தியோ அதுக்கு தகுந்த மாதிரி. யார் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் இருக்கீங்களா? தேங்க்யூ உஷாமா, தேங்க்யூ. இன்னும் நல்லா நியூட்ரிஷ்னலாக ஃபுட் சாப்பிடுங்க. இது கருவேப்பிலை பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு கட்டில் கீழே வச்சு காய வச்சு பவுடர் பண்ணிவிட்டு சாம்பார், கூட்டு, புளிக்குழம்பு எதுலனாலுமே டெய்லி ஒரு 3/4 ஸ்பூன் 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வாங்க. அதுவும் உங்களுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது, ஹேர் க்ரோத்தும் ப்ரமோட் பண்ணும். உங்களுக்கு எந்த ஹேர் மாஸ்க் போட்டாலும் சளி பிடிச்சிரும். எனக்கே இது நான் குளிர் காலத்தில் போட்டேன்னா சளி பிடிச்சிரும். வெங்காயம் இருக்குல்ல, அதனால செம்ம குளிர்ச்சி ஆயிடுது வெந்தயமும் வெங்காயமும் சேர்ந்து.
பரவாயில்லையே 5 பேர் இருக்காங்க. 5 பேர் லைக் பண்ணியிருக்காங்களா?